Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فقد قال الله تعالى عز وجل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்களையும் படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை இறுதி தூதர் நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், உற்ற தோழர்கள், கியாம நாள் வரைக்கும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழ்ந்து மரணிக்கின்ற அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிப தோழர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது 23 வருட காலங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வஹீயின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு மார்க்கம். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே எவற்றையெல்லாம் தன்னுடைய தூதர் மூலமாக இறை செய்திகளாக அறிவித்து கொடுத்தானோ அத்தனை செய்திகளும் பரிபூரணத்துவம் பெற்றதாக இந்த உலகத்திலே அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கொள்கையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலத்திலேயே பிரகடனம் செய்யப்பட்ட ஒரு தூய்மை மிகுந்த ஒரு கொள்கை. இப்படிப்பட்ட இந்த இறை செய்திகளை மாத்திரம்தான் இந்த உலகத்துல ஒவ்வொரு முஸ்லிம்களும் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் பல வசனங்கள்ல நமக்கு கட்டளையிடுகிறான். இறைவனுடைய வஹீ செய்திகள் மட்டும்தான் இஸ்லாம் என்பதை அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறை குர்ஆன்ல 3வது அத்தியாயம் 19வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன தீன இந்தல்லாஹி இஸ்லாம். அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு கொள்கை இஸ்லாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இஸ்லாத்துக்கு முன்னால் இருந்த கொள்கைகளில் எப்படி அவர்கள் ஒரே கொள்கையை மாற்றிக்கொண்டு முரண்பட்டுக் கொண்டு சென்றார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்லுகிறார். وَمَا اخْتَلَفَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ إِلَّا مِنْ بَعْدِ مَا جَاءَهُمُ الْعِلْمُ بَغْيًا بَيْنَهُمْ. அந்த மக்களிடத்தில் உண்மை வந்ததற்கு பிறகு அவர்கள் அவர்களுடைய அந்த வேதம் கொடுக்கப்பட்ட அந்த வேதத்திலேயே முரண்பட்டுக் கொண்டார்கள். வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை பத்தி தான் அல்லாஹ் பேசுறான். அவர்களுக்கு தெளிவான சான்றுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, வேதம் கொடுக்கப்பட்டது, வழிகாட்டல்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இந்த உண்மை சத்தியம் வேதம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு
அது அவர்களிடத்தில் வந்ததற்கு பிறகும், அந்த அறிவு அவர்களிடத்தில் வந்ததற்கு பிறகும் அவர்களுக்கு மத்தியிலேயே முரண்பட்டுக் கொண்டார்கள். காரணம் பகியம் பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் இருந்த பொறாமைதான் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். பொறாமை காரணமாக ஒரு மார்க்கத்தில் முரண்படையிலுமா? ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையில சாதாரணமா பொறாமை வாரது அது வேறு விஷயம். தீனுடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்திலே முரண்பாடு வருவது என்றால் அது அவரவர்கள் புரிந்து கொண்ட அடிப்படையில் முரண்பாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அல்லாஹ் இங்க என்ன காரணம் சொல்லுகிறான் என்றால், அவர்களுக்கு மத்தியில் இருந்த பொறாமை காரணமாக அவர்கள் முரண்பட்டுக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வமை யக்ஃபுர் பி ஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த வசனங்களை, ஆயத்துக்களை யார் புறக்கணித்து நிராகரித்து விட்டார்களோ, ஃபஇன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப், அவர்களுடைய கணக்குகளை அல்லாஹ் விரைந்து விசாரிக்க இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கொள்கை இஸ்லாம் என்று சொல்லிவிட்டு, அதற்கு முந்தி இருந்தவர்கள் தங்களுக்கு மத்தியில் வேதம் இருந்தும் முரண்பட்டார்கள் பொறாமை காரணமாக என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். இன்றைக்கும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த வேதத்தை, இதுதான் அல்லாஹ்வுடைய வகி என்று நாம் பிரச்சாரம் செய்கிற பொழுதும், நம்முடைய சமூகத்துக்கு மத்தியிலேயே ஒரே மார்க்கத்தில் பலவிதமான முரண்பாடுகளை நாம பார்க்கிறோம், பலவிதமான கருத்து வேறுபாடுகளை பார்க்கிறோம். ஒவ்வொரு சாராரும் அவரவர்களுடைய அந்த கருத்துக்களும் சிந்தனைகளும் சரி என்று வாதிடுவதை நாம் பார்க்கிறோம். ஆனா ஒன்றுபடுத்த முடியாத அவர்கள் இந்த வேதத்தின் பால் ஒன்றுபட மாட்டார்களா என்றால் ஒன்றுபட மாட்டார்கள். ஏன் ஒன்றுபட மாட்டார்கள் என்றால், அவர்கள் முரண்பாடுபட்டுக் கொண்டு இருப்பது அவர்களுக்கு மத்தியில் இருக்கிற பொறாமை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த தீன் என்பது யாருடைய வீட்டு சொத்தும் கிடையாது. நான் நினைத்ததை மார்க்கமாக ஆக்குவதற்கும், நீங்கள் நினைப்பதை மார்க்கமாக ஆக்குவதற்கும், அவரவர்கள் விரும்புவதை, விருப்பப்படுவதை அவரவர்களுடைய சிந்தனையின் அடிப்படையிலே மார்க்கமாக்குறதுக்கும் இது எவர் வீட்டு சொத்தும் கிடையாது. அலா, நீங்கள் கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். லில்லாஹி தீனுல் காலிஸ், தூய்மை மிகுந்த இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு உரியது. அவன் தான் சொந்தக்காரன். அல்லாஹ் சொந்தக்காரனாக இருக்கும் பொழுது அந்த மார்க்கத்தில் உள்ள சட்டதிட்டங்களை அவன் சொல்ல வேண்டும், வணக்க வழிபாடுகளை அவன் சொல்ல வேண்டும், மனிதர்களுக்குரிய வழிகாட்டல்களை அவன் சொல்லித்தர வேண்டும். அந்த ரப்புல் ஆலமீன் சொல்லித்தராத, அவன் வழிகாட்டாத வணக்க வழிபாடுகள், சட்டதிட்டங்கள், ஒழுக்க வரைமுறைகள் இந்த மனித குலத்தில் யாராலும் வழிகாட்ட முடியாது. மனிதர்களாக இந்த தீனில் கையாடல் செய்து இருப்பதை இல்லாமலாக்கி, இல்லாமல் இருக்கின்ற ஒன்றை இஸ்லாத்திற்குள் நுழைத்து இதுவும் தீன் என்று சொல்லுமான அந்த உரிமை அல்லாஹ் எனக்கோ உங்களுக்கோ யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. அது இறைவனுடைய மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த தீனில் நீங்கள் வல்லதீன தகது மின் தூனிஹி அவுலியா, அவனை விட்டுவிட்டு நீங்கள் யாரை உங்களுடைய பொறுப்பாளர்களாக எடுத்துக் கொள்கிறீர்களோ அவர்களை நீங்கள் ஏன் பொறுப்பாளர்களாக எடுத்தீர்கள்? அல்லாஹ்தானே தீனுக்கு சொந்தக்காரன். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனை விட்டுவிட்டு இன்னொருவரை உங்களுக்கு இந்த தீனில் பொறுப்பாளர் என்று நீங்கள் எடுத்தால், மக்காவில் இருந்த காவியர்களுடைய ஒரு நம்பிக்கையை அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த மக்கத்து காவியர்கள்ட்ட இருந்த நம்பிக்கை என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வை நம்பினாங்க, அல்லாஹ்வோடு இன்னொன்றை நம்பினார்கள். அல்லாஹ்வை மறுக்காத நிலையில் அல்லாஹ்வை நெருங்குவதற்கென்று இவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுவார்கள், துணை நிற்பார்கள், வசீலாவாகுவார்கள் என்று நம்பினார்கள். மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா அப்படினாங்க. நாங்க இவங்கள்ட்ட ஏன் போறோம்னா அல்லாஹ்வை நெருக்கமாக்கி வைப்பாங்க, நல்ல பாதையை எங்களுக்கு காட்டுவார்கள், எங்களை அல்லாஹ்வோடு சேர்த்து வைப்பார்கள், இறைவனின் நெருக்கத்தை இவர்கள் மூலமாக தேடுகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படியா அல்லாஹ் மார்க்கத்தில் வழிகாட்டினான்? அப்படித்தான் அல்லாஹ் இவர் மூலமாக நீங்கள் என்னை நெருங்க முடியும் என்று வழிகாட்டினானா?
நீ வாழ என்கிட்ட என்று சொன்ன மார்க்கத்தில், நீயாக என்னிடம் கேள் என்று சொன்ன மார்க்கத்தில், இறைவனோடு அடியார்கள் நேரடி தொடர்பை ஏற்படுத்துங்கள் என்று சொன்ன மார்க்கத்தில், அல்லாஹ் உங்கள் பிடரி நரம்பை விட அருகாமையில் இருக்கிறான் என்று சொன்ன மார்க்கத்தில் இடைத்தரகர்களுக்கு என்ன வேலை என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்படி இந்த மார்க்கத்தை யாரும் கையாடல் செய்ய முடியாது. அவரவர்கள் விருப்பப்பட்ட மாதிரி, அவரவர்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி எவன் நினைச்சாலும் அதை அந்த மார்க்கத்துக்குள்ள பூத்திக்கிட்டு மார்க்கம் என்றலாம். அந்த ரைட்ஸ் அல்லாஹ் எவனுக்கும் கொடுக்கல. அல்லாஹ்வுக்குரியது இந்த மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட வழிகாட்டல்களை, நான் கொண்டு வந்த இந்த இறை செய்தியை யார் மறுக்கிறார்களோ, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட யார் மறுக்கிறார்களோ அவர்கள் சுவர்க்கம் செல்ல முடியாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்லுகிறார்கள், குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னah, என்னுடைய உம்மத்தில் அத்தனை பேரும் சொர்க்கம் செல்லுவார்கள், இல்லாமன் அபா, மறுத்தவனை தவிர என்றார்கள் ரசூலுல்லாஹ். மறுத்தவனை தவிர அத்தனை பேரும் சொர்க்கம் செல்லுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் வமை யாபா, மறுத்தவன் யார் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கிறாங்க. மறுத்தவன் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், வமன் அதாஅனி தகலல் ஜன்னah, எனக்கு கட்டுப்பட்டவன், என் சொல்லை கேட்டவன், நான் காட்டிய வழியில் நடந்தவன் சொர்க்கம் நுழைவான். வமன் அஸானி, எனக்கு என் வழிமுறைக்கு யார் மாறு செய்கிறானோ அவன் ஃபக்கத் அபா, அவன் தான் மறுத்தவன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த ஒரு தீன் இந்த உலகத்திலே இருக்கிறது, அது பரிபூரணத்துவம் பெற்று இருக்கிறது. அப்படிப்பட்ட கொள்கையை, வழிகாட்டுதலை இந்த உலகத்திற்கு ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள். அந்த சொல்லப்பட்ட வழிகாட்டலின் அடிப்படையில் மட்டும் யார் இந்த உலகத்துல நடக்கிறாங்களோ அவங்க சொர்க்கம் போவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் கொண்டு வந்ததுக்கு மாற்றமா அதுல என்னப்பா என்ன வழிகாட்டல் இருக்குது? ரசூலுல்லாஹ் என்னத்தை வழிகாட்டிட்டாங்க? அதுல என்ன வழக்கம் இருக்குது? அவங்க சொன்னதோட வழக்கம் எங்க தெரியுமா இருக்குது அப்படின்னு அதை விட்டுட்டு ட்ரெக் மாறிட்டாங்கன்னு வைங்க, அவர்கள் தான் மறுத்தவர்கள். அவர்கள் ஒருத்தாலும் சொர்க்கம் செல்ல முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இது புகாரியில 7280வது செய்தியில் வரக்கூடிய ஹதீஸ். அப்ப எந்த செய்தியை, எந்த கொள்கையை இந்த உலகத்துக்கு ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து தந்தாங்களோ, இறைவன் புறத்தில் இருந்து எது ரசூலுல்லாஹ்வுக்கு வழிகாட்டலாக இறக்கப்பட்டதோ அதைத்தான் இந்த உலகத்தில் எல்லா மக்களும் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அவனுடைய திருமறையில் சொல்லுகிறான். நாம் இந்த உலகத்தில் ஒரு கொள்கையை பின்பற்றோம் என்றால் அது அல்லாஹ்வுடைய நேசத்தை நமக்கு பெற்றுத்தர வேண்டும், அவன் நம்மளை விரும்பணும், அதனால நம்ம சொர்க்கம் போகணும்னு நாங்க விரும்புறோம். அல்லாஹ் தஆலா அதற்குரிய வழியை எப்படி காட்டுறான் தெரியுமா? நபியே, நீங்க இந்த சமுதாயத்துக்கு போய் சொல்லுங்க, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் உண்மையாக அல்லாஹ்வை நேசிக்கிறவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். நபியாகிய நான் தான் இந்த மார்க்கத்திற்கு ஆசான், நான் தான் வழிகாட்டி, நான் தான் முன்மாதிரி. என்னை நீங்கள் பின்பற்றும் போதுதான் அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா நபியை இந்த சமுதாயத்துக்கு போய் சொல்ல சொல்றார். ரசூலுல்லாஹ் வந்து அப்படித்தான் சொன்னாங்க. அத ரசூலுல்லாஹ் முன்னாடி சொன்னது நான் சொன்னேன், எனக்கு கட்டுப்பட்டு நடந்தா சொர்க்கம் போகலாம், அல்லாஹ்வுடைய அந்த திருப்தி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். மாறு செஞ்சீங்கன்னா அல்லாஹ்வுடைய நேசம் எவனுக்கும் கிடைக்க மாட்டாது என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் எனக்கு கட்டுப்பட்டு நடங்கள், நான் காட்டிய வழியில் நடங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை விரும்புவார் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சொல்லிட்டு, ஆனா இந்த அறிவுறுத்தல் வழிகாட்டல் என்னதான் இருந்தாலும் எங்கட சமூகத்தில் எப்படி தெரியுமா சிந்தனை போறது? குர்ஆன் ஹதீஸ் இருக்குதான், ஆனா நமக்கு விளங்க இயலுமா? குர்ஆனை நாம புரட்டி படிச்சா அது எங்களுக்கு விளங்குமா? சொந்தமா விளங்க இயலாது. நமக்கு குர்ஆனை விளங்க இயலாட்டி விளக்கம் உடையவர்களிடம் இருந்து நாங்கள் விளங்கணும் அப்படின்னு சொல்லி குர்ஆனும் ஹதீஸும் விளக்கமாக இருக்கும் பொழுது அந்த விளக்கம் நமக்கு பத்தாது, சஹாபி விளக்கட்டும் என்று சொல்லுகிறார்கள்.
இமாம்கள் விளக்கி இருக்கிறார்கள். அந்த விளக்கம் தான் குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கம் என்று சொல்லுகிறார்கள். எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிற கொள்கைகள் என்ன? குர்ஆன் சுன்னா என்ற வகையை பின்பற்றுங்கள் என்பது ஒரு கொள்கை. இன்னொரு கொள்கை என்ன? குர்ஆன் ஹதீஸை நாங்கள் பின்பற்றுவதாக இருந்தால் அதுல சரியான கரெக்டான விளக்கம் சஹாபாக்கிட்ட இருந்துதான் படிக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு சாராருடைய கொள்கை. இன்னொரு சாரார் என்ன செய்கிறார்கள் என்றால், குர்ஆன் ஹதீஸை நாம் விளங்குவதாக இருந்தால் சஹாபாக்களுடைய விளக்கத்தையும் அதற்கு பிறகு வந்த இமாம்களுடைய விளக்கத்தையும் நாம ஏற்றுக்கிட்டால் குர்ஆன் ஹதீஸை முழுசா விளங்கலாம் என்று சொல்லுகிறார்கள். குர்ஆன் விளங்குறதுக்கு எத்தனை ரூட்டு? குர்ஆன் என்ன சொல்லுகிறது? இந்த வேதம் தெளிவானது. நபிகள் நாயகம் எதற்கு அனுப்பப்பட்டார்கள்? இந்த வேதத்தை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். இதை நபியை நாங்கள் உங்களுக்கு ஏன் தந்திருக்கிறோம் என்றால் நாங்கள் தான் இந்த அறிவுரையை இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொன்னவன் அந்த அறிவுரையை நபிக்கு ஏன் கொடுத்தேன் என்று சொல்கிறான் என்றால், நபியே இந்த அறிவுரை என்பது உங்களுக்கு நான் தந்திருப்பது லிதுபையின லின்னாசி, நீங்கள் விளக்குவதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்க விளக்குறதுக்கு. யாருக்கு விளக்குவதற்கு? இந்த மனிதர்களுக்கு எது இறக்கப்பட்டதோ இறக்கப்பட்ட வேதத்தை நீங்கள் விளக்குவதற்கு உங்களுக்கு திக்ரை நாம் தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப நபிகள் நாயகம் விளக்கின அது எங்களுக்கு விளக்கம் பத்தல்ல, இமாம் விளக்கின விளக்கம் எங்களுக்கு போதும் என்று சொல்லுகிறார்கள் என்றால் இவர்கள் அல்லாஹ் ரசூலை பின்பற்றியவர்களா, அல்லாஹ் ரசூலுடைய இடத்தில் நின்று அவர்கள் பயணிக்கிறவர்களா, அல்லது மூன்றாவது நான்காவது பாதைகளை நோக்கி சென்றவர்களா என்றால் நிச்சயமாக இவர்கள் குர்ஆன் சுன்னா என்ற அடிப்படையை தகர்த்து விட்டு ரசூலுல்லாஹி 23 வருட காலங்கள் கட்டமைத்தார்களோ அந்த வகை செய்தியை தகர்த்து விட்டு அதை விளங்குவதற்கே அல்லாஹ் இறக்கிறது விளக்கமா இல்லை. அப்ப அல்லாஹ் இறக்கினது விளக்கம் பத்தல்லாட்டி யாரு விளக்கணும்? ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்ன விளக்கமே எங்களுக்கு பத்தல்லன்னா அல்லாஹ் ரசூல் என்னத்தரா விளக்கிட்டாரு? என்னத்தை விளக்கிட்டாங்க பாரு, எங்க சஹாபி எப்படி விளக்கி இருக்கிறாரு என்று மூன்றாவது பாதையை நோக்கி போனவர்களும் அவங்க விளக்கினது கூட பத்தல்ல, மதுஹபுகள் என்ற பெயரில் 4 இமாம்களும் எப்படி அழகாக இந்த இஸ்லாத்தை விளக்கி இருக்கிறார்கள் என்று 4 கூட்டத்திற்கும் 4 விதமான சட்டங்களை ஒரே தீனை வைத்து எடுத்த இமாம்களுடைய கருத்துக்களை வைத்து சாபி, அனபி, அம்பலி, மாலிகி என்று இந்த இஸ்லாத்தை கூறு போட்டவர்களுடைய விளக்கம் மிகச் சிறந்தது, அதை பின்பற்றுவதுதான் நேர்வழி என்று சொல்லுகிறார்கள் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், சகோதரர்களே, இந்த இஸ்லாத்தை விட்டுவிட்டு யார் இன்னொரு கொள்கையை பின்பற்றுகிறாரோ அந்த கொள்கை ஒரு காலத்திலையும் அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்பட மாட்டார். எவன் கருத்தினாலும் சொல்லிக்க, அல்லாஹ் சொன்னானா தலீல் இருக்கானா இல்லப்பா, அப்ப யாரு சொன்னா இன்னார் சொன்னா அதை எடுத்துக்கிட்டு நீங்க போயிருக்க. ஏன் அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான்? அல்லாஹ்வுக்கு சட்டம் சொல்ல தெரியாதா? அல்லாஹ்வுக்கு வழிகாட்ட தெரியாதா? அல்லாஹ் அனுப்பிய தூதரை எதுக்கு? படிச்சு கொடுக்கிறதுக்கு தானே. அல்லாஹ் அந்த நபியை ஏன் அனுப்பினார் சொல்றான்? ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலா. எழுத வாசிக்க தெரியாத ஒரு சமுதாயத்தில் இருந்து ஒரு உம்மி நபியை அல்லாஹ் உங்களுக்கு தூதராக அனுப்பினார். அவர் என்ன செய்வார்? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுவார். அதோட நீங்க விலகிட்டு போயிருங்கன்றாரா? உங்களை தூய்மைப்படுத்தினார். அவர் ஓதி காட்டிய தூதர் மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தில் இருந்த வழிகேடுகள், அனாச்சாரங்கள், சமுதாயத்தில் இருந்த மூட பழக்க வழக்கங்கள், மூதாதையர்களுடைய வழிகட்ட கொள்கைகள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் இருந்து துடைத்து துப்புரவாக்கியவர். அவர் உங்களை தூய்மைப்படுத்தியவர். வேதத்தையும் படித்து தந்து வல் ஹிக்மா அந்த விளக்கத்தையும் அவர்தான் படித்து தந்தாருங்கிறார் அல்லாஹ். அல்லாஹ் இதை சொல்லும் பொழுது அவர் விளக்கின விளக்கம் எல்லாம் எங்களுக்கு போதாதுப்பா, இவர் விளக்கிறத பாத்தியா என்று கொண்டு வந்து காட்டினார்கள் என்றால் அல்லாஹ் அதை ஒரு காலமும் ஏற்க மாட்டேன் என்கிறான். சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய வாக்கு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த விளக்கம் எங்களுக்கு எப்ப தேவைப்படும்? இஸ்லாம் எங்களுக்கு பூர்த்தியா இல்லப்பா, அறகுறையா இருக்குது, இஸ்லாம் முழுசா அல்லாஹ் கொடுக்கல என்று சொன்னாதான் இன்னொருத்தர் விளக்கம் தேவை. அப்படித்தானே? அல்லாஹ் வந்தது எங்களுக்கு முழுசா விளங்கல்ல. அல்லாஹ் எப்படிப்பட்ட ஞானம் உள்ளவன்,
அல்லாஹ்வுடைய ஞானம் என்பது மனிதர்களுடைய ஞானத்தை போலவா? அவன் இறந்த காலத்தை அறிந்தவன், நிகழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தை அறிந்தவன், இதற்கு பிறகு என்ன நிகழும் என்ற எதிர்காலத்தை அறிந்தவன், முக்காலத்தையும் அறிந்த ஞானமிக்க இறைவனுக்கு விளக்க தெரியல என்று ஒருத்தன் சொன்னா, இவன் யாரப்ப? அல்லாஹ்வோட ஞானம் உள்ளவனா மனுஷன்? அல்லாஹ்வோட ரசூலுக்கு அந்த ஞானம் இல்லையே. ரசூலுக்கு அல்லாஹ் இறக்கியதை தவிர வேறு எந்த ஞானமும் இல்லை. அப்படிப்பட்ட தூதரை அல்லாஹ் ஏன் அனுப்புகிறான் என்றால், நபியை நீங்க விளக்குங்க, நீங்க விளக்குங்க என்று அல்லாஹ் சொன்னதற்கு பிறகு இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அல்லாஹ் விளக்கின விளக்கம் எங்களுக்கு போதாது, இன்னொருத்தர் விளக்கணும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவுல கேட்டது பொய்யா போயிருமே? ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க ஹஜ்ஜத்துல் வதாவுல? எல்லா மக்களும் கூடி இருக்கிற அந்த திடலிலே ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், அலா ஹல் பல்லகத்து, நான் எல்லாம் சொல்லிட்டேன், அப்ப ஏதாச்சும் மிச்சம் இருக்குதா? விளக்கம் இல்லாம அறகுறையா விட்டுட்டு போறேன்னு அதானே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அலா ஹல் பல்லகத்து, எல்லாம் சொல்லிட்டேனா? என்னுடைய பணியை நான் முடிச்சிட்டேனா? காலு பலா யா ரசூலல்லாஹ், ஆமாம் அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எல்லாம் சொல்லிவிட்டீர்கள். அல்லாஹும்ம ஐஸ்வர், யா அல்லாஹ் நீ சாட்சியாளன். அதுக்கு பிறகு எப்படிப்பா 4 மதுஹப் வந்துச்சு? அதுக்கு பிறகு எப்படி சஹாபி விளக்கம் வந்துச்சு? அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த மக்களை அல்லவா சாட்சியாக்கி, யா அல்லாஹ் நான் குறை வைக்கல யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இல்ல யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் கொண்ட அந்த மார்க்கம் எங்களுக்கு விளங்குறது குறைபாடாக இருக்குது என்று சொல்லுகிற 3ஆம் தரப்பை சேர்ந்தவர்கள் தான் இந்த மார்க்கத்தில் குறைவானுகிறவன் தான். இது முழுமைப்படுத்தப்படவில்லை, முழுசா விளங்கல்ல, இன்னொரு 3வது மனுஷன் விளக்கணும். குர்ஆன்ல இருக்கிறத ஒருத்தன் எடுத்து காட்டலாம், கியாமத் வரைக்கும் எடுத்து காட்டலாம், தப்பு கிடையாது, அது குர்ஆன். ஹதீஸ்ல இருக்கிறத எடுத்து காட்டினா அது ஹதீஸ். ஆனா குர்ஆன்லயும் இல்லாத ஹதீஸ்லயும் இல்லாதத விளக்கம் என்ற பேர்ல கிறுக்கி வச்சிருக்கிறான் பாத்தீங்களா? அதெல்லாம் விளக்கமா? நாக்கு தட்டி எப்படி அதை விளக்கம் தெரியுமா அப்படின்னு தூக்கி தலையில கண்ணில ஒத்தி தலையில வச்சிட்டு இருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதரை பார்த்து கேட்கிறான், சொல்லுகிறான், யா அய்யுஹர் ரசூல், நபியே தூதரே, பல்லிக் மா உன்சில இலைக்க மின் ரப்பிக்க, உங்கள் இறைவனிடம் இருந்து உங்களுக்கு எது அருளப்பட்டதோ அதை நீங்கள் முழுமையாக எத்தி வைத்து விடுங்கள். ஃபஇல்லம் தஃபல், நீங்கள் இதை செய்யாவிட்டால் ஃபமா பல்லகத ரிசாலத்தஹு, அல்லாஹ்வுடைய தூதுப்பணியை நீங்கள் முழுமைப்படுத்தியவராக ஆக மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய தூதுப்பணியை நீங்க முழுசா சொல்லிருங்க நபியே. நீங்க அதை செய்யலன்னா இந்த மார்க்கத்திலே தூதுப்பணியிலே நீங்கள் குறை வைத்தவராக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப ரசூலுல்லாஹ் குறை வச்சிட்டு போனாங்கன்னு அர்த்தம் வருமா? ரசூலுல்லாஹ் அதுக்குத்தான் அந்த மக்களை சாட்சியாக ஆக்கினாங்க. நான் உங்களை எப்படி விட்டு செல்லுகிறேன், அந்த பாதை எப்படிப்பட்ட பாதை? தரத்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா, உங்களை வெள்ளை வெளேர் என்று பளிச்சென்று ஒரு பிரகாசமான பாதையிலே நான் விட்டு செல்லுகிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அதில் இருள் இல்லை, இருளும் பகலாக தெரியும், குழப்பங்கள் இல்லை, முரண்பாடுகள் இல்லை. நீங்கள் இந்த மார்க்கத்தை பார்க்கும் போது, படிக்கும் போது குர்ஆனும் ஹதீஸும் தெள்ளத் தெளிவாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிக தெளிவான சிந்தனையில் மார்க்கத்தில் உங்களை நான் விட்டு செல்கிறேன். லா யஸீஉ அன்ஹா இல்லா ஹாலிகுன், அழிந்து போகிறவனை தவிர வேறு யாரும் இதை விட்டு விலகி செல்ல மாட்டான். விலகி போனவன் யாரு? அழிஞ்சு போயிட்டான். 3வது பாதையை 4வது பாதையை எவன் தேட போனானோ அவன் ரசூல் இந்த மார்க்கத்தில் குறை வைத்து விட்டார் என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய தூது பணியை முழுமை செய்யவில்லை என்கிறான். அதனால் தான் முழுமை பெறாத ஒரு மார்க்கத்தில் முழுமைப்படுத்துவதற்கு சஹாபி விளக்கம் தேவை என்கிறான், இமாம் விளக்கம் தேவை என்கிறான். இவர்கள் விளக்கினால் தான் எங்களுக்கு மார்க்கம் விளங்கும் என்கிறார்கள் என்றால், சகோதரர்களே, வலா யுனப்பிஉக மிஸ்லுல் கபீர், நன்கறிந்த இறைவனை போல உனக்கு அறிவித்து தருகிறவன் வேறு எவனும் இல்லை. நன்கறிந்தவன் அறிவிப்பது விளங்கவில்லை என்றால் மனிதன் குறைபாடுள்ளவன், சிந்தனை குறைபாடுள்ளவன், மறதிகளுக்கு உட்பட்டவன். இப்படி மனிதன் பலவீனத்துக்குள்ளே இருக்கும் பொழுது இறைவனை விட ஒரு சட்டத்தை விளக்குவார்கள் என்று சொன்னால் அவை யாரு?
அல்லாஹ்வுடைய ஞானத்தை விட முந்தியவர்களா? சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்னையோடு நான் முழுமையாக்கிட்டேன். நான் அல்லாஹ் சொன்னதற்கு பிறகு முழுமை அடையவில்லை, இது குறையோடு இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் தான் இந்த வகையை விட்டு விலகி சென்றவர்கள் என்பதை கவனத்திலே வையுங்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் இதை அழகா விளக்கப்படுத்தினார். எவன் இஸ்லாத்துல இன்னொரு வணக்கத்தை இபாதத்தை உண்டாக்கி கொண்டு அல்லது இன்னொரு சட்டதிட்டத்தை உருவாக்கி கொண்டு இதுதான் சரியா கரெக்டா நல்லா இருக்குதுன்னு சொல்லுகிறானோ அவனை குறித்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், வமன் இப்ததஅ பித்அத்தன் ஃபில் இஸ்லாமி, இஸ்லாத்திலே ஒரு பித்அத்தை, பித்அன்னா என்ன தெரியுமா? இஸ்லாம் என்ற அடிப்படை வகையில் இல்லாத ஒன்றை இவன் உருவாக்குவது, அதான் பித்ஆ. இவன் உருவாக்கி கொண்டு யராஹா ஹஸரத்தன், நல்லது தானே அப்படிங்கிறான், நல்லா தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லதாக காணுகிறான் என்றால் ஃபகத் ஸஅம அன்ன முஹம்மதன் கான ரிசாலா, இவன் என்ன கருதுகிறான் தெரியுமா? வாயால சொல்ல மாட்டான், முகம்மது நபி தன்னுடைய தூதுப்பணியில் மோசடி செய்து விட்டார்கள் என்று சொல்லுகிறான். எவனெல்லாம் மதுகபை ஆதரிக்கிறானோ அத்தனை பேரும் அது அழகான விளக்கம், குர்ஆனுடைய விளக்கம், ஹதீஸுடைய விளக்கம் என்று, ஹதீஸை குர்ஆனை விட ஒரு விளக்கம் என்று அதை தூக்கி பிடித்தவர்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய கூற்றுப்படி நபிகள் நாயகம் அவருடைய தூதுப்பணியில் மோசடி செய்தவர் என்று சொல்லாமல் சொல்லுகிற பாவிகள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அடிப்படையை கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் முழுமைப்படுத்திய மார்க்கத்தில் அல்லாஹ் எதையும் மறக்கவும் இல்லை, விட்டுவிடவும் இல்லை. வமா கான ரப்புக நசியா, உன்னுடைய இறைவன் எதையும் மறப்பவன் அல்ல, மறக்கக்கூடியவன் மனிதன். மறதிகளுக்கு உட்பட்டவர் இன்றைக்கு ஒன்றை சொல்லி நாளைக்கு ஒன்றை சொல்லலாம். இறைவன் அப்படி சொல்லுகிறவன் அல்ல சகோதரர்களே. இறைவன் சொன்னது எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வகையில் மனிதர்களால் இன்றைக்கு படித்தாலும் நாளைக்கு படித்தாலும் கியாம நாள் வரைக்கு படித்தாலும் படிக்கின்ற ஒவ்வொரு கட்டத்திலும் அது வழிகாட்டிக் கொண்டே இருக்கும். வழிமுறை அந்த மார்க்கம், அந்த வகை எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லிக் கொண்டே இருக்கும் சகோதரர்களே. அதுதான் அல்லாஹ்வுடைய வகை என்பதை கவனத்திலே வையுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், லா யாதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்பிஹி தன்சீலும் மின் ஹக்கீமின் ஹமீத். இது முன்னும் பின்னும் தவறுகள் இல்லாத இறை செய்தி. எந்த பக்கத்திலையும் தவறு கண்டுபிடிக்க முடியாது. மனுஷன் இன்றைக்கு சொன்னதுல நாளைக்கு நீ இப்படி சொன்னியடா நேத்து கேட்பான், முந்தின நாளில சொன்னியடா, போன வருஷம் அதை சொன்னியடா, ஏன் இன்னைக்கு மாத்தி பேசுறேன்னு கேட்பான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், இதை நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட வகையை முன்னும் பின்னும் ஆய்வு செய்தாலும் அதில் எந்த தவறும் இருக்க மாட்டாது. ஏனென்றால் தன்சீலும் மின் ஹக்கீமின் ஹமீத், ஞானமிக்கவனிடமிருந்து, புகழுக்குரியவனிடமிருந்து அது இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் பொய் சொல்லுவானா? பொய் சொல்ல மாட்டான். வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ்வை விட உண்மை பேசுகிறவன் யார்? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வை விட உண்மை பேசுறவன் யாரு? யாரும் இல்ல. அல்லாஹ் மறப்பவனும் இல்லை, பொய் சொல்லுபவனும் இல்லை, எதையும் விட்டு விடுபவனும் இல்லை. அல்லாஹ் எல்லாவற்றையும் உள்ளடக்கி இந்த வேதத்தை உங்களுக்கு தந்து விட்டான். மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷைஇன், எதையும் விடாத அளவுக்கு உங்களுக்கு இந்த வேதத்தை நான் கொடுத்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இல்லை இல்லை யா அல்லாஹ், நீ விட்டுத்தான் வந்திருக்க, உன் தூதர் கூட சொல்லல என்று சொல்ற அளவுக்கு தான் இன்றைக்கு ஃபஹ்மு ஸஹாபா என்கிறார்கள். அப்ப ஃபஹ்மு ஸஹாபானா என்ன? குர்ஆன்ல தேடி இல்ல, அது குர்ஆன்ல இல்ல. குர்ஆன் அப்படி விளங்கிறாது உங்களுக்கு. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷைஇன், எதையும் விடவடா குர்ஆன்ல அப்படிங்கறான் அல்லாஹ். ஆனா நம்ம மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? குர்ஆன்ல இல்ல, ஃபஹ்மு ஸஹாபாக்கு போ, சஹாபிய வழக்கத்தை தேடு. அப்ப அல்லாஹ் விட்டுட்டான், குர்ஆன்ல மறந்துட்டான். வமா கான ரப்புக நசியா, உன் இறைவன் மறப்பவன் இல்லை நபியே, மறந்துட்டான். ஏன்? குர்ஆன்ல இல்லையே. அப்ப குர்ஆன்ல இல்லாட்டி எங்க போகணும்? ஹதீஸுக்கு போய் தேடு. ஹதீஸ்ல போய் தேடினா கிடைச்சுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பணி அதுதானே, அவர்தானே வளர்க்கணும்.
விளக்கத்தை நீ அங்க தேடுன்னா ரசூலுல்லாஹ் விளக்கத்தை தேடிக்கு ஹதீஸ்லயும் இல்ல. அப்ப எங்க தேடணும்? ரசூலோடு நெருக்கமாக வாழ்ந்த, அந்த காலத்தில் வாழ்ந்த, ரசூலுடைய காலத்திற்கு நெருக்கமாக இருந்த சஹாபாக்கள் ரசூல் சொல்லாத ஒன்றை விளங்க மாட்டாங்க. அதனால சஹாபியில குற்றத்தேடு. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதாகத்தானே சொன்னான். அல்லாஹ் எதையும் விடலன்னு தானே சொன்னான். அவன் தூதர் வந்து இந்த உலகத்துல யா அல்லாஹ் நான் எல்லாம் சொல்லிட்டேனே யா அல்லாஹ் உன்னையும் குறை வைக்கலையேன்னு சொல்லிட்டு தானே போனாரு. அப்ப எப்படிப்பா ஃபஹ்மு ஸஹாபா இடையில வந்துச்சு? அல்லாஹ் ரசூல் விளங்காத விளக்கத்தை சஹாபாக்கள் விளங்கி உங்களுக்கு விளக்குவார்கள். வழிகேட்டினுடைய வாசல் அழகாக திறக்கப்பட்டது சகோதரர்களே. வழிகேட்டினுடைய வாசல் அவர்களை காட்டி அவர்கள் சிறந்தவர்கள், உம்மத்தில் சிறந்தவர்கள், நூற்றாண்டில் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் என்று அதை யாரப்பா மறுத்தார்கள்? அதை யார் மறுத்தார்கள்? அவர்களுக்கு இருக்கிற சிறப்புகள் மதிப்புகளை நாங்கள் ஏற்கிறோம். பின்பற்றுதல் என்பது சஹாபாக்களை அல்ல, இமாம்களை அல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் தான் பின்பற்ற தகுதியானவர்கள். இவர்களை மதிக்க வேண்டும், பின்பற்ற முடியாத சகோதரர்களே. அதனால கவனத்திலே வைக்க வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதிகமான சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு விடயத்தை முடிவெடுத்தால் அது வஹி என்கிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த வழிகேடுகள் தான் எங்களுடைய சமுதாயத்திலே காலங்காலமாக மதுகபுவாதிகளாலும் தரீக்கத்துவாதிகளாலும் இந்த சமுதாயத்திலே முன்வைக்கப்பட்ட அடிப்படைகள் சகோதரர்களே. எது அடிப்படை? நாம குர்ஆன் ஹதீஸும்போம். அவங்க எப்படி கேட்பாங்க? இவர்கள் சஹாபாக்களை இழிவுபடுத்துகிறவர்கள், சஹாபாக்களை மதிக்க தெரியாதவர்கள், இமாம்களை தரக்குறைவாக பார்ப்பவர்கள், இமாம்களுடைய கண்ணியத்தை இழிவாக்குகிறவர்கள் என்று நமக்கு ஒரு குற்றச்சாட்டை ஆரம்பத்தில் வச்சாங்க. அப்ப நம்மை எதிர்க்கக்கூடிய சகோதரர்கள் இன்றைக்கு ஏகத்துவ சாயம் பூசிக்கொண்டாலும் அவங்களும் இன்றைக்கு என்ன செஞ்சாங்கன்னா, அன்றைய காலத்துல இதே ஆதாரங்களை வைத்து குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகிற வகையை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்ற ஆதாரங்களை அடுக்கி அந்த சமுதாயத்திற்கு சொல்லி அல்லாஹ் ரசூலை தவிர வேற யாரும் அல்ல வழிகாட்டல்கள், யாரையும் பின்பற்றக்கூடாதுன்னு இன்னைக்கு நம்ம கருத்துக்கு எதிராக அவர்கள் எதை தூக்கி பிடித்தார்கள் தெரியுமா? அல்லாஹ் ரசூல் சொல்லாம சஹாபாக்கள் சொல்லுவாங்களா? சஹாபாக்கள் சொல்லாம இமாம்கள் சொல்லி இருப்பார்களா? இமாம்கள் சொல்லாத ஒன்றை அவர்கள் அடுத்த தலைமுறை செய்திருப்பார்களா என்று தரீக்காவாதிகள் வைத்த அதே வாதத்தை இன்றைக்கு இந்த ஏகத்துவத்தின் சாயம் பூசியவர்கள் கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லாம அவங்க விளங்குவாங்களா? அப்படி இது என்ன அடிப்படை சகோதரர்களே? எதற்கு நீங்கள் இந்த சிந்தனையை இந்த வாசலை ஏன் திறக்கிறீர்கள்? ஏன்னா வழிகேட்டை தக்க வைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் ரசூலுடன் இல்லாததை இவர்கள் பெயரால் ஒவ்வொருத்தருடைய தலையை குர்பானி கொடுத்தால் தான் சகோதரர்களே வழிகேடுகளுக்கு முட்டுக் கொடுக்க முடியும். அதனாலதான் முட்டுக் கொடுத்துட்டு நிற்கிறாங்க. எனவே இந்த அடிப்படையை நீங்கள் கவனமாக உங்கள் மனதிலே பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்படி இருக்கிற நேரம் இந்த வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் அப்படின்னும் போது அதிகமானவர்களை ஆதாரம் காட்டுறாங்க. ஒருத்தன் சொல்றது நாங்க எடுக்கிறதா, சஹாபாக்கள் அவ்வளவு பேரும் இமாம்கள் அவ்வளவு பேரும் சொன்னதை எடுக்கிறதான்னு கேட்கிறாங்க. சகோதரர்களே, சத்தியத்திற்கு அளவுகோல் தலைகள் அல்ல, எண்ணிக்கை அல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், வலா துத்தி அக்ஸரமன் ஃபில் அர்தி யுதில்லுக அன் சபீலில்லாஹ். அதிகமானவர்களை பின்பற்றாத, தலீல கேளப்பா. அதிகமானவர்கள் நீ போனா அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனை விட்டு உன்னை வழிகெடுத்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கணியத்திற்குரிய சகோதரர்களை, தலைகளை வைத்து இன்றைக்கு சத்தியத்திற்கு ஆதாரம் காட்டுகிறார்கள். இது ஒரு வழிகட்ட மிக மோசமான சிந்தனை என்பதை கவனத்திலே வையுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியில் எடுத்த எந்த முடிவும் தவறாகியதில்லை. ஆனால் வஹி அல்லாத நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்கக்கூடிய பல முடிவுகள் தவறு எனும் பொழுது சகோதரர்களே, அல்லாஹ் கண்டித்து உடனுக்குடனாக நபிகள் நாயகத்தை திருத்துவான், வஹியின் அடிப்படையில் திருத்துவான். சகோதரர்களே,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் பின் ஜஹ்ஷா அவங்களோட வீட்டுக்கு போய் தேன் சாப்பிட்டு வருவாங்க. ஹப்ஸா அவர்களுக்கும் ஆயிஷா அவங்களுக்கும் பிடிக்கல. அவங்க பிளான் பண்ணி ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன யா ரசூலல்லாஹ் ஒரு கெட்ட வாடை உங்களுடைய வாயில இருந்து வருதுப்பாங்க. ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டு தேனை தனக்காக ஹராமாக்கிக் கொள்வார்கள். ஹர்ரமாலா நஃப்ஸிஹி தனக்காக ரசூலுல்லாஹை ஹராமாக்கினார்கள். சமுதாயத்துக்கு அல்ல சகோதரர்களே, உம்மத்துக்கு ஹராம் என்று சொல்லல, எனக்கு ஹராம். வல்லாஹி லன் அஊத லஹு இனி ஒரு காலம் நான் தேன் சாப்பிட மாட்டேன் என்றார்கள். அல்லாஹ் உடனே வசனம் இறக்கினான், நபியே இது வஹீயின் அடிப்படையில் நீங்கள் எடுத்த முடிவல்ல. யா அய்யுஹன் நபியு நபியே லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக தப்தகி மர்லாத் அஸ்வாதிக உங்களுடைய மனைவிமார்களை திருப்திப்படுத்துவதற்காக நீங்கள் எப்படி நபியே அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்டான். வஹீ இறக்கப்பட்டதனால் தவறு சரி கட்டப்பட்ட சகோதரர்களே, பத்ர் கைதிகள் விஷயத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு முடிவை எடுத்தார்கள். அவர்கள் எடுத்த முடிவு அல்லாஹ் எடுத்த முடிவு அல்ல, அவர் முகம்மதாக இருந்து கொண்டு எடுத்த முடிவு. சகோதரர்களே, நாம் பிணை தொகையை எடுத்துக்கொண்டு கைதிகளை விடுதலை செய்யலாம் என்றார்கள். உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே இது தப்பு, இவர்கள் அத்தனை பேருடைய தலையும் வெட்டப்பட வேண்டும் என்றார்கள். அல்லாஹ் ரசூல் இலகிய மனம் படைத்தவர்கள்ங்கிறதுனால விட்டுவோம் என்றாங்க. அல்லாஹ் வசனத்தை இறக்கி சொன்னான், நபியே நீங்கள் எடுத்த முடிவு தவறு என்று அல்லாஹ் சொன்னான். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் வஹீயில் முடிவெடுக்கவில்லை, சாதாரண மனிதராக எடுத்த முடிவு தப்பாயிருச்சு. அதே மாதிரி கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கொள்கையை பிரகடனப்படுத்துவதற்காக குறைஷிகளோடு தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சபைக்கு அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருந்த கீழ்மட்ட நிலையில இருந்தவர்கள் வரக்கூடாது என்பதுதான் ஒப்பந்தம். சகோதரர்களே, அப்படி இருக்கும் பொழுது கண்டறியாத உம்மி மக்தூம் அவர்கள் வருகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் வரும்போது ரசூலுல்லாஹ் அந்த சபையில் போட்ட ஒப்பந்தத்திற்கு மாற்றமாக அவர் வந்து விட்டாரே என்று முகத்தை சுளித்து அடுத்த பக்கம் திருப்பும் பொழுது அது அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூமுக்கு தெரியுமா? அவர் பார்த்திருப்பாரா? அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்கினான், அபஸ வதவல்லா இவர் கடுகெடுத்தார், முகத்தை திருப்பிக் கொண்டார். அஞ்சாஹுல்லாமா ஒரு குருடர் தன்னிடம் வந்ததற்கு என்று அல்லாஹ் சொன்னான். அது ஓடப்பட்ட பொழுதுதான் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் அவர்களுக்கே தெரியும். சகோதரர்களே, அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலாக எடுத்த முடிவு அல்லாது, அல்லாஹ்வுடைய தூதருக்கே இரண்டு நிலைகள் என்றால், ரசூலாக இருந்து நபியாக இருந்து எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும். நபி அல்லாத நிலையில் சாதாரண முகம்மதாக இருந்து கொண்டு அவர்கள் தீர்மானம் பண்ணினால் அதுல தப்பு வர வாய்ப்பு இருக்கிறது என்று வஹி இறக்கப்பட்ட தூதருக்கே இந்த நிலை என்றால், சகோதரர்களே, சஹாபாக்கள் தவறு விடுவார்களா? தப்பா சொல்லுவார்களா? அவர்கள் விளங்கினது எப்படி தப்பா ஆகும் என்று கேட்கிறவர்கள் சிந்திக்க வேண்டாமா? சகோதரர்களே, முத்தலாக்குடைய விஷயத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய தெளிவான செய்திக்கு மாற்றமாகத்தானே அறிவித்தார்கள். அது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட வழக்கமா? ரசூலுடைய மௌத்துக்கு பிறகுதானே முத்தலாக்கை ஒரே தலாக்காக ஆக்குவேன் என்றார்கள். தமத்துடைய ஹஜ்ஜிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை ஒன்று இருக்கும் பொழுது அல்லாஹ் இரண்டாவது அத்தியாயத்தில் 190வது வசனத்திலே அனுமதித்திருக்கும் பொழுது அதை நேருக்கு நேராக அதை செய்ய அனுமதிக்க மாட்டேன் என்று உஸ்மான் ரலி அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் மறுத்தார்களே. அலி ரலியல்லாஹு அவர்கள் சண்டை பிடித்துக் கொண்டு அல்லாஹ் விட்ட இந்த கட்டளையை நீங்கள் மறுப்பதுதான் உங்கள் நோக்கம், நான் அதை செய்வேன் என்று போனார்களே. அவங்க ரெண்டு பேரும் என்ன அல்லாஹ் ரசூல்ட்ட வழக்கமா எடுத்தாங்க? முத்தலாக் விஷயத்துல போயிட்டு உமர் அவங்க டிஸ்கஸ் பண்ணியா முடிவெடுத்தாங்க? தமத்து ஹஜ்ஜுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹ் சொன்ன வழக்கத்தையா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள்? இல்லை சகோதரர்களே, அவராக விளங்கி ஒன்றை முடிவெடுத்தார். அது சரியா தப்பா? கேள்வி என்ன சகோதரர்களே? தப்பா இருந்தா விட்டுட்டு வஹீயின் பால் வர வேண்டும். அதைத்தான் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் சொன்னார்கள். எங்க வாப்பா செஞ்சா என்னப்பா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிமுறை என்ன என்று கேட்டார்கள் சிரியாவாசியிடத்தில். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை இப்படி இருக்கும் போது, தமத்து அனுமதிக்கப்பட்டிருக்கும் பொழுது எங்க வாப்பா எப்படி தடை செய்வாரு? கேட்டாங்களா இல்லையா? இந்த தெளிவு இன்றைக்குள்ள தௌஹீத்வாதி கிட்ட இருக்குதா? சஹாபி வழக்கம் தப்பா விளங்குவாங்களா என்று கேட்கிறார்கள். தப்பா விளங்குவாங்கப்பா. தப்பா விளங்கினா அல்லாஹ் வஹி இறக்குவானா திருத்துவதற்கு? உமரே, இதோ உங்களுடைய நாவில் அல்லாஹ் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறான் உமரே என்றார்களே. அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள் தானே இப்படி சொன்னார்கள், இந்த முடிவை எடுத்தார்கள். அப்ப எதை எதோடு உரச வேண்டும்?
தெளிவான சிந்தனை உள்ள, பகுத்தறிவுள்ள, தௌஹீதின் விளக்கம் உள்ளவன் குர்ஆனை சுன்னாவை உரசி பார்க்க வேண்டும் சகோதரர்களே. உரசான நிலையில் இவர்கள் சஹாபி வழக்கம் தப்பாகுமா? நீ வழிகட்டுத்தான் போவாய். கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதர்களுடைய கருத்துக்களில் ஏற்கத்தக்கவையும் இருக்கும், மறுக்கத்தக்கவையும் இருக்கும். ஏற்றுக்கொள்ள முடியுமான ஆதாரத்தின் அடிப்படையில் இருந்தால் ஏற்றுக்கொள்ளுவோம். அது ஆதாரம் இல்லாததா விட்டுட்டு போவோம். அது அவங்களோட உள்ள பிரச்சனை. அல்லாஹ் அவர்களை முன்கூட்டி மன்னித்து விட்டான். அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்ததனால் அவர்களுடைய தவறுகளை அல்லாஹ் அலட்சியம் செய்து விடுவான். உனக்கு எனக்கு அந்த நிலைமை இருக்கா இஸ்லாத்துல? அல்லாஹ் எனக்கு உனக்கு ஆல்ரெடி உங்களை மன்னிச்சிட்டோம்ப்பா, நீ நினைச்சதை செஞ்சிக்கப்பான்னு சொன்னானா, ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, உங்களை நான் பொருந்திக் கொண்டேன் மக்களே என்று முத்திரை குத்தப்பட்டவர்கள் அவர்கள். அவங்களுக்கு கொஸ்டின் இல்ல, எனக்கும் உங்களுக்கும் கொஸ்டின் இருக்குது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையை தகர்த்தெறிந்து விட்டு சஹாபி வழக்கம் என்று சொல்கிறார்கள், ஸலஃபு மன்ஹஜ் என்று சொல்கிறார்கள், சஹாபாக்களுடைய ஃபஹ்மு ஸஹாபா என்கிறார்கள். அதிலேயே ஒரு கருத்து இல்லை. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு கட்டத்தில் நாங்கள் ஸலஃபு மன்ஹஜ் என்றால் என்ன என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துவோம். ஸலஃபு மன்ஹஜ் என்றால் என்ன, சஹாபி வழக்கம் என்றால் என்ன, அவர்கள் எப்படி விளங்கினார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு நாங்கள் விளக்கப்படுத்துவோம். ஒன்றொன்றாக நாங்கள் இந்த சமுதாயத்திற்கு தோழரிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய வழிகட்ட சிந்தனையை இந்த சமுதாயத்திலே சத்தியம் என்று பிரச்சாரம் செய்கிறார்கள் என்பதை இந்த உம்மத்து புரியத்தான் போகிறது இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எனவே இஸ்லாத்தினுடைய அடிப்படை வகியை தாண்டி வேறொன்று இல்லை. அது சஹாபியுடைய கூற்றாக இருந்தாலும் சரி, இமாம்களுடைய கூற்றாக இருந்தாலும் சரி, நாங்க எதை கேட்கணும்? குல் ஹாத்து புர்ஹானக்கும் இன் குந்தும் சாதிக்கீன். உங்களோட ஆதாரங்களை கொண்டு வாங்க. ஆதாரம் இல்லாமல் நீங்கள் காட்டுகின்ற எந்த விளக்கமும் எங்களுக்கு அவசியமற்றது என்று நாங்கள் சொல்லுவோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஆதாரம் இல்லாமல் பின்பற்றப்படுகின்ற ஏற்கப்படுகின்ற எந்த ஒன்றும் அல்லாஹ்வினால் ஏற்கப்பட மாட்டாது, அது புறக்கணிக்கப்படும் என்ற அடிப்படையை கவனத்திலே வைத்து தூய்மை மிகுந்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வகியின் நிழலில் நின்று பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கிற மக்களாக வல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆட்சியர்கள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.